அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டெய்லி சேனல். நம்மளுடைய சேனலில் திரும்ப உங்களை வரவேற்கிறேன். இன்று காருண்யா இன்னைக்கு 21ஆம் தேதி 9வது மாதம் 2024. காருண்யாவில் நம்மளுக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4906. இதில் மிஷின் நம்பர் படி 5க்கு 4, 8க்கு 9, 8க்கு 0, 1க்கு 6, 2 மணிக்கு கெஸ்ஸிங் டைமில் 6 அல்லது 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4906 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா? இதில் நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு அக்ஷயா அதுக்குரிய கணிப்புகளும் போயிடலாம். இந்த காணொளி முழுவதும் ஒரு எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்க, அதே மாதிரி இந்த கணிப்பு அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாளைக்கு என்ன கணிப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துலாம். நம்ம சேனலில் கொடுக்குற தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி 9வது மாதம் 2024 காருண்யா 672ல் நம்மளுக்கு 4906, ஏ போர்டில் 9, பி போர்டில் 0, சி போர்டில் 6 அப்படிங்கிறது நம்மளோட ரிசல்ட் வந்திருக்குது. நம்ம என்ன கொடுத்தோம்னா 889 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம டபுள்ஸ் கொஞ்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம். ஏன்னா நேற்று 315, 3க்கு 8, 1க்கு 8, 5க்கு 9 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் நம்மளுடைய இதுபடி நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னா நேற்று 3, 1, 5 நேற்று ரிசல்ட்டு. இதுக்கு நம்மளுக்கு 3க்கு 9, 1க்கு 0, 5க்கு 1, 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல 8க்கு நம்மளுக்கு என்ன மாதிரி வந்திருக்குன்னா 4 அப்படி சொல்லிட்டு நம்ம கணிப்பில் வந்திருக்கு. அதாவது நேற்று ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தால் இப்படி தான் கணிப்பு வருது. ஓகேங்களா? நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம இதில் கொடுத்தது இந்த மாதிரி கணிப்பு தான் நம்ம கொடுத்து வந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஏபிசி சிங்கிள் செட்டில் 149, 053 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். நம்ம முக்கியமான கணிப்பாக இது தான் நம்ம எடுத்திருந்தோம் கூட. ஆனாலும் அது நம்மளுடைய ரிசல்ட்டுக்கு 906க்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. சரிங்களா? 90 நான் 9 ஏ போர்டில், நான் அதை சி போர்டில் கொடுத்துருக்கேன். 0 ஏ போர்டில், அதுவும் 0 ஏ போர்டில் கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம போர்டு மாதிரி கொடுத்துருக்கோம். 90 அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் அது ஏபியில் கொடுத்துருந்தா ஒரு நல்ல வெற்றியாக இருந்திருக்கலாம். ஆனால் ஜஸ்ட்டு நான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்மளுடைய 4D சிங்கிள் செட்டில் 2020 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். இதில் ஏன் அப்படி நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 2, 3க்கு 0, 1க்கு 2, 5க்கு 0 அப்படி சொல்லிட்டு 2020 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 0 அல்லது 5 அப்படின்னு சொல்லிட்டோம். ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஆறுதல் பரிசு வெற்றி மாதிரி ஆறுதலாக ஒரு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. மற்றபடி சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி சிங்கிள் செட்லேயும் சரி, நம்மளுக்கு இங்கே கொடுத்ததுலேயும் சரி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மாற்றமே இருக்குது. எதை ரிசல்ட் ஒன்று, நம்ம கொடுத்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காருண்யா, அக்ஷயா, அதாவது இந்த 3 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த நிர்மல், காருண்யா, அக்ஷயாக்கு அப்புறம் அந்த வின்வின், ஸ்ரீசக்தி 50-50 இப்படின்னு போகும்போது கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈஸியான கணிப்புகள் வந்துடுது. இந்த 3 நாள் அந்த அக்ஷயா, அதுக்கு முன்னாடி காருண்யா, அதுக்கு முன்னாடி நிர்மல், இப்படி இந்த 50-50 தாண்டினாலே ஒரு 3-4 நாள் கணிப்புகள் எப்படி இவங்க கொண்டு வர போகிறாங்க, எப்படி என்ன பண்ண போகிறாங்கங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ பரவாயில்ல, இருந்தாலும் எப்படி கெஸ்ஸிங்கில் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் இந்த மாத கணிப்பு அப்படிங்கிறது, இந்த மாதத்தில் கெஸ்ஸிங் இதில் இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி அக்ஷயா எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷயா நம்மளுக்கு 15ஆம் தேதி லீவு, அதை விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 668ல் 0975 அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காருண்யாவில் 5385க்கு 5க்கு 0, 3க்கு 9, 8க்கு 7, 5க்கு 5 அப்படிங்கும்போது 2 போர்டு பவர் நம்பர், ஒரு போர்டு மைனஸு, இன்னொரு போர்டு சேம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்கு கணக்குப்படி பார்த்தால். சரிங்களா? அதே மாதிரி போன மாதம் ஒரு உதாரணத்துக்காக இன்றைக்கி தேதி 21. சரி, போன மாதம் ஆகஸ்ட் மாதம் அந்த தேதியில் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் சும்மா பார்க்குறதுல தப்பு கிடையாது. அதையும் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். இதில் நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதம் ரிசல்ட் இருக்குது. 24ஆம் தேதி நம்மளுக்கு காருண்யா 668 ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9652. அதுக்கு அடுத்த நாளாக அக்ஷயா 25ஆம் தேதி 667 நம்மளுக்கு 0210 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. எப்படின்னா 9க்கு 6 பவர், 6க்கு 2, 5க்கு 1, 2க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே அதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால்
4 போர்டுமே ஃபுல் பவராக தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்குது. கடைசி மாதம் இதே தேதியில் அப்படின்னு ஃபேஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த கணிப்பு தான் இதில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கணிப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிர்மல் அப்படின்னு சொல்லிட்டு 99-15க்கு 9க்கு 9 இறங்கி 9க்கு 6 பவர், 1க்கு 5 பவர், 5க்கு 2 பவர், 96-52 அப்படின்ட்டு காரோனியா வந்த ரிசல்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் அக்ஷயாவுக்கு 9க்கு 0, 6க்கு 2, 5க்கு 1, 2க்கு 0 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபுல் பவர் நம்பராக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தா நம்மளுக்கு கடைசியாக அடித்ததில் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பி போர்டில் வந்து ஒரு நம்பர் மைனஸு, சி போர்டில் பார்த்திங்கன்னா அதே நம்பர் வந்திருக்குது. அதுக்கு அடுத்தது தான் லீவாக போயிடுச்சு. சரி, இப்போ நம்ம எப்படி கெஸ்ஸிங் நம்மளுடைய கணிப்பில் இருக்க போகுது, நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருவோம். இது உங்களுடைய கணிப்புகளில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கொடுத்த கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே அப்படிங்கிறது தான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன். நாளைக்கு எப்படி கணிப்பு இருக்க போது பார்த்துடலாம். அக்ஷயா 670 22ஆம் தேதி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். இன்றைக்கி 906 சரிங்களா. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 906 4906 இன்றைக்கி ரிசல்ட்டு. நம்மளுடைய கணிப்பில் ஒரு முக்கியமான நம்பராக இருக்கிறது 728. 9க்கு 7, 0க்கு 2, 6க்கு 8 ஓகேங்களா. இந்த மந்த்லி சார்ட் பேட்டர்னை ஒரு தடவை நம்ம பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா 2 0 0 7 3, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4 5 0 5 1, அதுக்கப்புறம் 4 3 1 4 5, இன்றைக்கி 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் வரிசையாக வந்துருச்சு 4 5 6 அப்படிங்கிறது. நாளைக்கு ஒரு வேளை இந்த 6க்கு வந்து 7ஆக கூட வைக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை 6க்கு பவர் 8ஆக வைக்கலைன்னா 6க்கு +1 7ஆக இந்த இடத்துல வைக்கலாம் சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7, பி போர்டில் 2, சி போர்டில் 8, 728 அப்படி சொல்லிட்டு ஒரு முக்கியமான செட்டாக நம்மளுடைய கணிப்பில் இது இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க சரிங்களா. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 906க்கு 9க்கு 7, 0க்கு 2, 6க்கு 8 ஓகேவா. சரி, இப்போ இந்த பேட்டர்னை ஒரு தடவை நம்ம பார்த்துக்கிட்டோம். இதே மாதிரி டி போர்டில் 6 9 6 8 8, இன்றைக்கி என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு 4 பவராக வந்துருச்சு சரிங்களா. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கையில் நம்மளுக்கு அடுத்தபடியாக ஏபிசி சிங்கிள் செட்டில் வந்தது 771 594. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 9க்கு 7, 0க்கு 7, 6க்கு 1 பவரில் வந்தால், அப்படி இல்லைனா 9க்கு 5, 0க்கு 9, 6க்கு 4, 771 594 அப்படி சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது ஓகேவா. இதை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்கோ நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். முக்கியமான செட்டாக 771 594ங்கிறது சப்போர்ட் நம்பர். முக்கியமான நம்பராக 728 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா 727ஆக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமாக கொடுத்த மாதிரி இருந்தால் என்னோடய கெஸ்ஸிங்கில் இப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து காருண்யா அக்ஷயால 8க்கு 7, 5க்கு 5, 3க்கு 9 வந்திருக்கு. ஆனால் இதே ஃபார்மெட்டு திருப்பி யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது சரிங்களா. இப்போ இந்த ஒரு 3-4 நாளாகவே நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 +1 ப்ளஸ்ஸாகவே வந்துகிட்டு இருக்குது. கடைசியாக வின்வின்க்கு அப்புறம் 4க்கு -1 3, 3க்கு 1 பவர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 4க்கு +1 5, 5 +1 6 அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல இறங்கிருச்சு. இந்த இடத்துல அப்படியே திருப்பி கீழே 1க்கு கீழே அப்படியே 0 போயிடுச்சு. 3க்கு 9 வந்துருச்சு. 8க்கு வந்து இந்த இடத்துல 4 வந்துருச்சு. அப்படிங்கும்போது டி போர்டும் ஏ போர்டும் பவர் நம்பர் கண்டிப்பாக கன்ஃபார்ம், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஒருவேளை இவங்க அந்த டி போர்டும் ஏ போர்டும் மாறாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு பிசியை கொஞ்சம் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 728 அப்படி சொல்லிட்டு என்னோடய கணிப்பில் இருக்குது. இந்த இடத்துல அப்படி தான் என்னோடய பேட்டர்ன்லேயும் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இது மூலிமா சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு இதுக்கப்புறம் சப்போர்ட் நம்பராக 771 594 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 777 ஒரு செட் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். அந்த இடத்துல 771 கொடுத்துருக்கேன். சப்போர்ட் நம்பரில் ஒரு செட்டாக 777 அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப முக்கியமான நம்பராக இதை கொடுத்துருக்கேன். என்ன இதில் ஒரு மாற்றம் 727 777 அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு செட்டில் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துங்க. நான் ஒரு முக்கியமான செட்டாக 3 செட்டு கொடுத்தது இது தான். இருந்தாலும் ட்ரிபிள்ஸ் ஒரு வேளை அவன் கொண்டு வந்தால் 777 அப்படின்னு கொண்டு வரது வாய்ப்பு இருக்குது. 9க்கு 7, 0க்கு 7, 6க்கு 7, 777 ஒரு செட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 771 594 சரிங்களா. சரி, இது உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா.
இதுக்கு அடுத்தபடியாக 4Dயில் ஒரு முக்கியமான செட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3194 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அதாவது 4க்கு 3, 9க்கு 1, 0க்கு 9, 6க்கு 4, 3194 அப்படி சொல்லிட்டு 4Dயில் ஒரு செட் 3194ன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான செட்டாக கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஏபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணிங்கன்னா 777259 இதை அப்படியே நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்த வரைக்கும் 77 ஒரு செட்டு வச்சுங்க, 71 ஒரு செட்டு, அதே மாதிரி 27 ஒரு செட்டு, 94 ஒரு செட்டு, ஒரு 4 செட்டு அப்படி ரேண்டமாக வரும். 777 ஏபிசியில் ஒரு முக்கியமான செட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் பாக்ஸில் போட்டாலும் போட்டு பார்த்துங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டு 4906 906ன்னு வந்ததுனால நம்மளுக்கு நாளைக்கு இதில் என்ன கேப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7 கேப்பில் இருக்குது, 2 கேப்பில் இருக்குது, 8 கேப்பில் இருக்குது. அதனால் அப்படி மேட்ச் பண்ணாலும் மேட்ச் ஆகுது 728 அப்படிங்கிறது. அதே மாதிரி 777 ஒரு செட்டு, 771 ஒரு செட்டு, 594 ஒரு செட்டு. அதே மாதிரி இதில் 4Dயில் 3194 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதையும் உங்களோட கணிப்பில் நீங்கள் இருக்கா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 4. சரிங்களா? ஏசிலையுமே நீங்கள் ஏசியில் வந்து 77 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 71 ட்ரை பண்ணி பாருங்கள். 54 அப்படிங்கிறதும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 77ன்னு சொல்லிட்டு, அதாவது பிசிலையும் டபுள் நம்பர் ட்ரை பண்ணுங்கள், ஏபிலையும் டபுள் நம்பர், ஏசிலையும் டபுள் நம்பர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு முக்கியமான செட்டாக தான் ஒரு 3 செட்டு கொடுத்துருக்கேன். இது இந்த சார்ட் இப்போ கரண்ட்டில் இந்த மாதத்தில் எப்படி இவங்க கொண்டு வந்திருக்காங்க, ரிசல்ட்டு எப்படியெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கேன். இந்த 312க்கு 315ன்னு ஒரு ரிவர்ஸ் ரிசல்ட் வந்திருக்குது. இந்த இன்றைக்கி வந்த 906ங்கிறது ஒரு இடத்துல ரிலேட்டடாக எங்கேயுமே இந்த மாதத்தில் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி சேம் ஃபார்மேட்டில் 906 அப்படிங்கிறது இந்த ஃபார்மேட்டில் எங்கேயுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு சிமிலராக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீசக்தியில் 905க்கு 600 அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வச்சா கூட 9க்கு 6ங்கிற இடத்துல இந்த 600 அப்படியும் வரும்னு சொல்ல முடியாது. 9க்கு 7, 0க்கு 7, 5க்கு 0ங்கிற போது 6க்கு 7 அப்படிங்கிற மாதிரி 777க்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து 906 அப்படிங்கிற ரிசல்ட்டு இதுக்கு முன்னாடி இங்கே எங்கேயாச்சும் அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்தா எங்கேயுமே இல்லை. ஆனால் இந்த டிபோர்டை கம்பேர் பண்ண, இந்த பாக்ஸை கம்பேர் பண்ணையில் இந்த இடத்துல 905 அப்படி சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அப்படிங்கும்போது அதுக்கு கீழே 50-50ல் 6001. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நான் ஒன்று மட்டும் இதை மட்டும் நான் கம்பேர் பண்ணி எடுத்தால் இன்றைக்கி வந்த 906 அப்படிங்கிறதுக்கு 777 அப்படிங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி என்னோடய கணிப்பில் வருது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அதே மாதிரி நம்ம இங்கே கொடுத்த கெஸ்ஸிங்கில் உங்களுடைய நம்பர்ஸில் எங்கெங்கே மேட்ச் ஆகுது, இதை என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. 4Dயை பொறுத்த வரைக்கும் 3194 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 4. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி வச்சுங்க. மெம்பர்ஸுக்கு உரிய வீடியோஸ் நான் வந்து தினசரி 2:30 மணிக்கு லைவில் ஒரு அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். அது என்னங்கிறது நான் கூடிய விரைவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அக்ஷயா 670 அதாவது நாளைக்கு வந்து ரிசல்ட்டு வர்றதுக்கு மோஸ்ட்லி ட்ரிபிள்ஸுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நண்பர்களே. நீங்கள் தாராளமாக அந்த ட்ரிபிள்ஸ் ஒரு நம்பர் ஒரே ஒரு செட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இங்கே கொடுத்த தகவல்கள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் மூலியமாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்க நம்பர்கள் நாங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அக்ஷயா 670 இன்றைக்கி ரிசல்ட் 4906 அதுக்குரிய கணிப்புகள் நம்ம எடுத்திருக்கோம். இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம முக்கியமான நம்பராக தான் எடுக்கிறோம். நம்ம நிறைய நம்பர் கொடுக்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு மெயின் நம்பர், அது இல்லாமல் 2 நம்பர் சப்போர்ட் நம்பர், அது இல்லாமல் 4Dயில் ஒரே ஒரு செட்டு. நம்ம நிறையா கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மி பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்க்கு ஒரு வாய்ப்பு நிறையா கிடைக்குங்கிற அளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் வின்னிங்கில் கொஞ்சம் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வெற்றி நம்ம சேனல் மூலியமாக வரும். நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.